ஸோ இப்போ நம்ம சிஎஸ்எஸோட சின்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா முதல்ல செலக்டர், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி, வேல்யூ. ஸோ இந்த 3 தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த செலக்டர் என்னென்ன டைப் ஆஃப் செலக்டர்ஸ் இருக்குது. ஸோ செலக்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டைல் பண்ணுற அந்த மெத்தட் இருக்க போகுது. ஸோ செலக்டரை நம்ம எப்படிலாம் கொடுக்கலாம், எப்படிலாம் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப்பில் செலக்டரை நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஒன்று எலமெண்ட் செலக்டர். ஸோ எலமெண்ட் செலக்டர் அப்படின்னா ஸோ ஹெட்டிங் H1 அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட், அதே மாதிரி பேராகிராஃபுங்கிறது ஒரு எலமெண்ட். ஸோ பர்டிகுலராக ஒரு ஹெட்டிங், ஒரு பேராகிராஃப், அந்த மாதிரி நம்ம அந்த பர்டிகுலர் டேகை நம்ம செலக்ட் பண்ணி அந்த டேகுக்கு ஸ்டைல் பண்ணோம் அப்படின்னா அது எலமெண்ட் செலக்டர். இப்போ நம்ம அதான் பண்ணியிருப்போம் இதுக்கு முன்னாடி. அந்த பர்டிகுலராக அந்த டேக்குள்ளேயே போயிட்டு ஸ்டைல் கொடுத்து கலரோ, பேக்ரவுண்ட் கலரோ, ஃபாண்ட் சைஸோ, ஃபாண்ட்டோட ஃபேமிலியோ மாற்றிருப்போம். அடுத்தது சிஎஸ்எஸ் ஐடி செலக்டர். ஸோ ஐடிங்கிறது இங்கே நம்ம ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஐடியை வந்து நம்ம சிஎஸ்எஸோட சின்டாக்ஸில் அந்த ஐடியை மென்ஷன் பண்ணி அந்த ஐடிக்குள்ளே இருக்கிற மொத்த என்டிட்டிஸ், மொத்த டேகையும் நம்ம ஸ்டைல் பண்ணுவோம். ஸோ அதில் இன்னொரு மெத்தட் கிளாஸு. ஸோ ஐடிக்கு பதிலாக கிளாஸ் ஈக்குவல்ட்டு ஒரு கிளாஸுக்கு ஒரு நேம் கொடுப்போம், அந்த நேமை வந்து கால் பண்ணுவோம். ஓகேவா? ஃபங்க்ஷன் கால் மாதிரி தான் இந்த ஐடி செலக்டர், சிஎஸ்எஸ் செலக்டர். ஸோ ஐடின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிடுவோம். அந்த ஐடியோட வேல்யூவை எடுத்து சின்டாக்ஸில் கால் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம இதில் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஐடி கிளாஸ் செலக்டர் எப்படி யூஸ் ஆகுதுன்னு. 4வது யூனிவர்சல் செலக்டர். ஸோ யூனிவர்சல் செலக்டரில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஓவரால் எல்லாத்தையுமே இருக்கிற மொத்த கண்டென்ட்டுக்கும் நம்ம ஸ்டைல் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்குது, 2 பேராகிராஃப் இருக்குது, அதுக்கப்புறம் ஹெட்டர், ஃபூட்டர், கண்டென்ட்டு, இந்த எல்லா பேஜ் இருக்குது அப்படின்னா மொத்தத்துக்கும் சேர்த்து நான் ஒரு ஸ்டைல் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு யூனிவர்சல் செலக்டர் சூட்டபிளாக இருக்கும். கடைசியாக குரூப் செலக்டர். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹெட்டிங்கு, ஒரு பேராகிராஃபு. ஸோ ஹெட்டிங்லேயே வந்து ஹெட்டிங் 2, 3. ஸோ நமக்கு 6 ஹெட்டிங் இருக்குது. ஆனால் அதில் 3 ஹெட்டிங்கை மட்டும் தான் ஸ்டைல் பண்ண போகிறோம், ஒரு பேராகிராஃப் மட்டும் ஸ்டைல் பண்ண போகிறோம் அப்படின்னா கமா கொடுத்துக்க வேண்டியதான் செலக்டரில். H1 கமா பேராகிராஃப் கமா H3 கமா H4 அப்படின்னு கொடுத்தோம்னா எந்தெந்த செலக்டரை நம்ம கொடுத்துருந்தோமோ அந்த எலமெண்ட்டு மட்டும் அந்த பர்டிகுலர் ஸ்டைல் வேல்யூஸ் அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், 1 by 1 ஒவ்வொரு செலக்டரையும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துடலாம். முதல்ல எலமெண்ட் செலக்டர். ஸோ எலமெண்ட் செலக்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த கர்லி ப்ராக்கெட்டு வெளியில் உள்ளது தான் அந்த செலக்டர் போர்ஷன். ஸோ இங்கே நான் எலமெண்ட் அப்படின்னா பேராகிராஃபை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேராகிராஃபுக்கு மட்டும்தான் நான் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்க இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும். ஸோ பேராகிராஃபில் உள்ள டெக்ஸ்ட்டுக்கு எனக்கு அலைன்மெண்ட் சென்டராக இருக்கணும். அடுத்தது கலர் வந்து ரெட்டாக இருக்கணும். இப்போ என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ எலமெண்ட் செலக்டரில் நம்ம இங்கே செலக்டர் பிளேஸில் ஹெட்டிங்கை தரலாம், H1லேருந்து H6 வரைக்கும் கொடுக்கலாம், பேராகிராஃப் கொடுக்கலாம். ஸோ மற்ற ஸ்பேன் டேக் இருந்தால் ஸ்பேன் டேக் கொடுக்கலாம். ஸோ எது வேணுமோ அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை இங்கே நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதுக்கான ப்ராப்பர்ட்டியை இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ கொடுத்தா போதும். ஸோ என்ன செலக்டர் வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை டைப் பண்ணி பாருங்கள். இங்கே பாரு, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், பேராகிராஃபுக்கு நான் இங்கே ஸ்டைல் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர், கலர் வந்து பிங்க்கு. ஓகேவா? ஸோ ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஸ்டைல் டேக் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது, சிஎஸ்எஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம HTMLல ஸ்டைலுங்கிற ஒரு ஆட்ரிபியூட் தான் யூஸ் பண்ணியிருப்போம், அதாவது கீவேர்டு தான் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே ஒரு டேகே யூஸ் பண்ணணும். சிஎஸ்எஸ்ஸை நீங்கள் தனியாக இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டைல் டேகை ஓப்பன் பண்ணி ஸ்டைல் டேகை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு இடையில தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும்.
ஓகேவா? ஸோ இதை டைப் பண்ணி அவுட்புட்டை பாருங்கள். உங்களுக்கு அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த பேராகிராஃப். ஸோ எத்தனை பேராகிராஃப்னா 2 பேராகிராஃப் இருக்குது. 2 பேராகிராஃபும் சென்டர் அலைன் ஆகிட்டு பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதுதான் அவுட்புட்டாக இருக்கும். இதை செக் பண்ணுங்கள்.